என்னோட குழந்தைக்கு நான் இந்த டீத்தர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தேன் இன்னொன்று. இந்த டீத்தர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் நிறைய பேர் 3 மந்த்தில் 4 மந்த்தில் கொடுப்பாங்க. நான் என்னோட பேபிக்கு 5th மந்த்லேருந்து தான் கொடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் அதிகமாக நான் தரமாட்டேன். அவங்க மாதிரி பசியாக அழுதுட்டுருக்காங்க, ஏதாவது சும்மாவே வாயில் கை வச்சு கடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற டைமில் அந்த டீத்தர் நான் கொடுப்பேன். நிறைய டைம்ஸ் சும்மா அழுதுகிட்டே இருப்பாங்க. நம்ம உடனே எடுத்து ஃபீட் பண்ணுறதுக்கு பதில் இந்த டீத்தர் கொடுத்தோன்னா அவங்க பசியில் அழுகுறாங்களா எதுக்கு அழுகுறாங்கன்னு நம்மளுக்கே தெரியும். அப்போது நீங்கள் பசிக்கு அழுகல, அவங்க பசியாக அழுகுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அப்போ நீங்கள் அந்த மாதிரி டீத்தரை எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க காம் ஆவாங்க. இதில் மொத்தம் நான் 2 டீத்தர் வச்சுருக்கேன். இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அந்த டார்டாய்ஸ் டீத்தரு. அது கார்னர்ஸில் ஒரு மாதிரி இருக்கும், அவங்க கடிக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஒரு மாதிரி அப்படி இருக்கும். இன்னொன்று ஸ்ட்ராபெரி டீத்தர். அது அந்த ஸ்ட்ராபெரியோட சீடு இருக்க மாதிரியே பண்ணியிருப்பாங்க. இதுவுமே நல்லாவே இருக்குது. என்னோட பேபி மோஸ்ட்டாக அந்த ஸ்ட்ராபெரி டீத்தர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பிடிச்சிக்கிறதுக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருக்குது. இது அவங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாகுது. நெக்ஸ்ட்டு இந்த சூதரு. இது அவங்களுக்கு ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் இது கொடுக்கணும். டாக்டர் ரா ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அந்த சூதரில் அதை ஓப்பன் பண்ணுற டைப் தான். அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போமோகிரானட்டு இல்லை ஆரஞ்சு அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸே அப்படியே அதில் போட்டுட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க பல்லில் கடிச்சு அதோட ஜூஸ் மட்டும் அவங்க விழுங்குவாங்க. இதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் இன்னொரு ஒரு எம்டி சூதர்னு உங்களுக்கு அந்த ஹனியெல்லாம் வச்சுருக்கோம், அதெல்லாம் நீங்கள் கொடுக்காதீங்க. ஏன்னா 1 இயருக்கு மேலே தான் ஹனி சுகர் எதுவாக இருந்தாலும் ஆட் பண்ணணும் டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. 1 இயர்க்குள்ளே இந்த மாதிரி எதுவுமே கொடுக்காதீங்க. இந்த 2மே என்னோட பேபிக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட பேபிக்கு அடிஷ்னலாக எதனா பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை இப்போ தான் நீங்கள் இது கேள்விப்படுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.